விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பருத்தி பயிரில் வரக்கூடிய நோய்களில் மிகவும் முக்கியமான புசேரியம் வில்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வில்ட்டோட சிம்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எதனால் வந்து ஏற்படுது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பருத்தியில் இந்த புசேரியம் வில்ட்டுங்கிறது புசேரியம் ஆக்சிஸ்போரம் ஸ்பீசிஸ் வேக்சின் பெக்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையினால தான் வந்து ஏற்படுதுங்க. இது பருத்தியோட வேர்களில் தாக்கி தாவரங்களுடைய முழு வளர்ச்சியுமே வந்து அழிக்கக்கூடியதுங்க. அடுத்து இந்த புசோரியம் வில்ட்டோட சிம்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நோய் தாக்கப்பட்ட செடிகளோட முதிர்ந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஃபுல்லாக எல்லோவாக ஆயிருங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக காஞ்சி வாடி உதிர்ந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் தண்டோட அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருப்பாயிருங்க. அந்த தண்டை உரித்து பார்த்தோம்னா சென்டரில் பழுப்பு நிறத்தில் கோடுகள்லாம் இருக்குங்க. இதுதான் வந்து இந்த புசோரியம் வில்ட்டோட சிம்டங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்களும் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்குங்க. அடுத்து இந்த நோய் எதனால் பரவுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நோய் வந்து மண் மூலமாக பரவக்கூடிய நோய் தாங்க. குறிப்பாக நீர்த்தேக்கம் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல இந்த பிரச்சனை நிறையவே வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணுலேயும் இல்லை தலைச்சத்து அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனை வருதுங்க. காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து குறையும் போதோ இல்லை வந்து வறண்ட வானிலைக்கு அப்புறம் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு ஏற்பட்டாலுமே இந்த பிரச்சனை வந்து அதிகமாக பரவுதுங்க. அடுத்து இந்த வாடல் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், வந்ததுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாடல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உள்ள ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து நடவு செய்யணுங்க. எக்ஸாம்பிளுக்கு MCU5 MCU7 போன்ற ரகங்களை தேர்ந்தெடுத்து நடவு பண்ணலாம். ரெண்டாவது நல்ல வடிகால் வசதி வந்து ஏற்படுத்தணுங்க. தண்ணி வந்து எங்கேயுமே தேங்காத மாதிரி வடிஞ்சு போகிற மாதிரி நல்ல வசதி இருந்துச்சுன்னா இந்த வாடல் நோயை கொஞ்சம் குறைக்கலாம். மூணாவது தொடர்ந்து பருத்தி பயிரை நடவு செய்யாமல் பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தி மற்ற பயிரை நடவு பண்ணும்போது இந்த பிரச்சனையை வந்து குறைக்கலாம். நாலாவது ட்ரைக்கோடெர்மா விரிடி போன்ற உயிர் பூஞ்சனங்களை பயன்படுத்துறது மூலமாக இந்த நோய்களை வந்து நம்ம தவிர்க்கலாங்க. இந்த ட்ரைக்கோடெர்மா விரிடி மட்டும் இல்லாமல் சூடோமோனஸ் ஸ்ட்ரெப்டோமைட்டிஸ் சிலிக்கஸ் போன்ற உயிர் பூஞ்சனங்களும், அது மட்டும் இல்லாமல் வேம் அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா போன்ற உயிர் உரமும், இது கூடவே பேசிலோமைசஸ் லினாசஸ் போன்ற உயிர் பூஞ்சனமும், யூமிக் ஆசிட் போன்ற தாவர வளர்ச்சி ஊக்கி எல்லாமே வந்து கலந்து அக்ரியா பெசல் கிட் அப்படிங்கிற பேரில் வந்து கிடைக்குதுங்க. இது வந்து ஒரு ஏக்கராக்கு 46 கிலோ நம்ம பருத்தி நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டு நடவு பண்ணும்போது இந்த பிரச்சனையை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கலாம். இதெல்லாம் வாடல் நோய் வரதுக்கு முன்னாடி தடுக்கிற வழிமுறைகள். அதுக்கடுத்து வாடல் நோய் வந்ததுக்கப்புறம் சிவியராக இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 1 லிட்டர் தண்ணிக்கு மெட்டலாக்சல் ப்ளஸ் மேங்கோசெப் 2 கிராம், அப்படி இல்லைனா காப்பர் ஆக்சி குளோரைடு 2 கிராம், இது கூடவே போஸ்கார்ஜி யூமிக் ஆசிட் 2 கிராம் கலந்து செடியோட வேர் பகுதிகள்லாம் நனையிற மாதிரி நம்ம ஊற்றி விட்டோம்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.